ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே விஜய் வீட்டில் வந்து பசுபதி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு விஜய் வந்துட்டு அவரை பயங்கரமாக அடித்து துரத்தி விட்டுட்டாரு. அவங்க போனதுக்கப்புறமா இங்கே பாட்டி வந்துட்டு விஜய் கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கு தான் நான் அப்பாவே படித்து சொன்னேன், அந்த காவேரியோட சகவாசம் நம்ம வீட்டுக்கு வேணவே வேணான்னு. ஆனால் நீ தான் இந்த வீட்டுக்கு காவேரி கூட்டிகிட்டு வந்தே தீருமா அப்படின்னு பிடிவாதமாக இருக்க விஜய் அப்படின்னு இங்கே பாட்டி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா, பாட்டியை பாருங்க தாத்தா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தாத்தாவே இருந்துக்கிட்டு, அவனே காவேரியை பற்றி பசுபதி இப்போ பேசினா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் செம்மத்தியாக இப்போ வாங்கிட்டு போயிருக்கான் விஜய் கிட்ட. இப்போ நீ திரும்பவும் எதுக்காக காவேரி பற்றி விஜய்கிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னங்க பார்த்தீங்களா, அவன் இந்த வீட்டுக்கு வராத போதே இவனை டார்ச்சர் பண்ணாதான் அவள் கடுப்பாகிறான்னு இவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போது விஜயை பழி வாங்கணும்னு அவன் துடிச்சிக்கிட்டு இருக்கான். விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த ஒரு சொந்தமும் இல்லைன்னு நம்ம முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பசுபதி கண்டிப்பாக விஜயோட லைஃப்பில் தலையிடவே மாட்டான். காவேரி பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அவள் பக்கம் அவனுடைய நோக்கம் திரும்பிடும். அதனால விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்து வராது இல்லைங்க, இதுக்காக தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதும் விஜய்க்கு இன்னுமே பயங்கர கோவம் வருது. தாத்தா, பாட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. காவேரியை விட்டு நான் பிரிவேன்னு ஒரு நாளும் நீங்கள் யாருமே கனவு காணாதீங்க தாத்தா. கண்டிப்பாக காவேரி தான் என்னுடைய மனைவி. காவேரியை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அப்போது பசுபதி என்ன பழி வாங்காமல் காவேரியை பழி வாங்கினா மட்டும் நான் சந்தோஷமாக இருந்துருவேனா? காவேரி தான் என்னுடைய உலகமே. அவன் என்ன பழி வாங்கினாலையும் காவேரியை பழி வாங்கினாலும் ரெண்டுமே ஒன்று தான். காவேரிக்கு ஒன்றுனா நான் போய் நிற்பேன் அப்படின்னு இங்கே விஜய் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்டு பேசுகிறாங்க. நீ எதுக்காக இப்போ விஜய் முன்னாடி காவேரியை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் உண்மையை தானேங்க சொன்னேன். பார்த்தீங்களா எவ்வளோ வெறியோடையும் கோவத்தோடையும் பழி வாங்குற எண்ணத்தோடையும் இங்கே வந்து பசுபதி நிற்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் யாராலங்க? யாரால? காவேரியால் தானே அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவுமே இருந்துக்கிட்டு உன்னால் திருத்தவே முடியாது, ஆனால் இன்னொரு தடவை விஜய் முன்னாடி காவேரியை பற்றி மட்டும் பேசவே பேசாத. காவேரி விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நீ நினைக்காத. ஆனால் விஜய் மட்டும் இந்த விஷயம் கேள்விப்பட்டான் அப்படின்னா ரொம்ப கோவப்படுமா? ஆல்ரெடி உன் மேலே கோவத்தில் தான் இருக்கான், பார்த்து நடந்துக்கோ. விஜய் முன்னாடி இனிமேல் காவேரி பற்றி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு விஜயை சமாதானப்படுத்துகிறாங்க. விஜய், இங்கே பாரு, பாட்டி பேசுனதெல்லாம் நீ எதையும் பெருசாக எடுத்துக்காத விஜய். நான் பாட்டிக்கிட்ட பேசியிருக்கேன், பாட்டி இனிமேல் அப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா பார்த்தீங்களா தாத்தா பாட்டி எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. பசுபதி காவேரியை பழி வாங்குறதுக்காக என்ன பழி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நானும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால தான் பழி வாங்குற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருந்தா பாட்டி என்ன சொல்லணும்? என் பேரன் காவேரி கூட்டிகிட்டு வந்து வாழ தான் செய்வோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நாங்கள் என்ன பண்ண முடியுமோ ஆகாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அவங்ககிட்ட சவால் விடாமல் பாட்டி அவனுக்கு பேராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவன் காவேரியில் இன்னும் பழி வாங்குவான். அது ஏன் தத்த பாட்டிக்கு புரியவே மாட்டேன்னு. பாருங்க தாத்தா, காவேரி இல்லாமல் நான் இல்லை, அந்த பாட்டிக்கு நீங்கள் நல்லா தெளிவாக சொல்லிவிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கிட்டேயும் வந்து சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க தாத்தா கிட்ட. சரிப்பா விஜய், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இங்கே சாரதா வந்துட்டு காவேரி கிட்ட இதே மாதிரி பயங்கர கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா அந்த பையனை பழி வாங்கினா உனக்கு கோபம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து வெறுப்போட அவன் பசுபதி வந்து பேசிட்டு போகிறான். இவனோட வெறியும் ஆத்திரமும் ஜெயிலுக்கு போனாலே அடங்காதடி, நீ வந்துட்டு அமைதியாக இரு சரியா? நாங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் இதுக்காக தான் பயந்துக்கிட்டு உன்னை விஜய் தம்பி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னோட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நீ வந்துட்டு இனிமே ஒழுங்காக இருக்கிற வழியை பார்த்துக்கோ. பசுபதி ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டான். இனிமேல் நம்ம எவ்வளோ உஷாராக கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அதை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கணும், வேறு எதை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, எனக்கு புரியுதுமா, நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுலேருந்து மாற மாட்டேன் அப்படின்னு. நானுமே விஜய் கூட போக தயாராக இல்லைம்மா, உன்னோடைய விருப்பம் தான் என்னோடய விருப்பம் நான் சொல்லிட்டேன்ல, நீ திரும்பவும் எனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. நான் இனிமேல் இங்கே விஜய் கூட சேர்ந்து வாழ்றதை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றம்மா. நீ என்னை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக உன் வேலையை நீ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போனவொடனே இங்கே காவேரி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயை நினச்சி இப்போ பசுபதி வெளியே வந்துட்டான், என்ன பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு
விஜய் எனக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தபடியாக விஜயை தான் பழி வாங்க போவார். நான் விஜயோட லைஃப்பில் போனேன் அப்படின்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறும். பாட்டியும் தாத்தாவும் அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. பாட்டி என் மேலே ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க. என்னால் தான் பசுபதி போயிட்டு விஜயை வந்து பழி வாங்குறாரு அப்படின்னு. நாங்கள் சேர்ந்து வாழாத போதே பசுபதி வந்துட்டு விஜயை பழி வாங்கணும், வெறுப்பேற்றணும், அதாவது அவனை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும், அப்போ தான் எனக்கு வந்து வலிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு பசுபதி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் சேர்ந்து வாழ்ந்தா பாட்டி சொன்னது உண்மையாக தானே போகும். இப்போவே வந்துட்டு பசுபதி அடுத்தபடியாக விஜய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு இங்கே காவேரி வந்துட்டு ரொம்ப வந்து ரூமுக்குள்ளே புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய், இனிமேல் நான் உன் லைஃப்பில் இல்லை, அது வந்துட்டு நான் தெளிவாக உறுதி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை பசுபதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். என் மேலே தானே பசுபதிக்கு முழு கோவமோ, அவர் என் மேலே தான் எல்லா கோவத்தையும் காட்டுவார். நீ சந்தோஷமாக இரு விஜய், அதுவே எனக்கு போதும். பாட்டி உயிரோடு இருக்கணும், வேறு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு காவேரி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தபடியாக இங்கே நிவின் கிட்ட போகிறாங்க. குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி வெளியில் வந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த அவர்கிட்டையும் போய் சொல்கிறாரு. எப்படின்னா வெளியில் வந்தான் அவன் 2 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இங்கே காவேரியுமே போயிட்டு பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுபடி திரும்பவும் போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. உங்கள் மேலே காவேரின்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க குடும்ப ஆட்களையும் மிரட்டினதாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பற்றி உங்களை விசாரிக்கணும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே பசுபதியுமே நான் இப்போ தான் சார் ஜாமீனில் வந்தேன், அதுக்குள்ளே என் மேலே கேஸ் கொடுத்து உள்ளத்தனலான்னு அவள் பார்த்துட்டாளா சார், அவள் நாடகம் ஆடிட்டுருக்கா, நான் அவங்க வீட்டுக்கு போகவும் இல்லை, அவங்கள யாரையும் மிரட்டவும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே பசுபதி வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸே வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க பசுபதி. அதனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் திரும்பி வந்துடுறாங்க போலீஸுமே. இன்னொரு பக்கம் இங்கே நிவினும் குமரனுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பசுபதி அடுத்ததாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம விஜய்கிட்ட ஹெல்ப் கேட்போமா அப்படின்னு. இல்லை நிவி, கண்டிப்பாக வந்து காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் காவேரி ரொம்ப கோவப்படுவா. விஜய்கிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அவள் ரொம்ப வருத்தப்படுவா. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் காவேரியவே கூட்டிக்கிட்டு விஜய்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கண்டிப்பாக விஜய்கிட்ட வர ஒத்துக்கவே மாட்டா, இது எனக்கு நல்லாவே தெரியும் நிவின் அப்படின்னு குமரன் வந்து சொல்கிறாங்க. ஏன் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு. ஆமாம், காவேரி விஜய் அன்னைக்கு எப்படி பேசினான்னு நீ கூட தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த சூழ்நிலை இருக்கும்போது காவேரி கண்டிப்பாக விஜய் பார்க்க வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி பார்ப்போனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினும் குமரனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி காவேரி வர வைக்கிறாங்க. வந்தால் காவேரியுமே என்னாச்சு நிவின், என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, பசுபதி வெளியில் வந்துட்டார்ல, அவனை எப்படி இப்படியே விட்டுற முடியும், அதுக்காக தான் ஏதாச்சும் பண்ணணும் இல்லை, அதுக்கு விஜயோட தான் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும், அந்த பசுபதி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட நாங்கள் போய் பேசலான்னு இருக்கோம். ஆனால் நீ விஜய்கிட்ட நாங்கள் போய் பேசினா நீ கோவப்படுவேன்னு அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால தான் உன்னையும் வர வச்சு நீயும் சேர்ந்து நாம் போயிட்டு விஜய்கிட்ட பேசி என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து சொல்கிறாங்க. காவேரி உடனே இல்லை நிவின், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இதில் விஜய் இழுக்க வேணாம், இனிமே விஜய்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, பசுபதி சம்மந்தப்பட்ட விஷயத்துல எதுலையுமே இனிமே விஜய் இழுக்காதீங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், நான் ஆல்ரெடி பசுபதி மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எனக்காக எதுவுமே பண்ண வேணாம், இனி அவங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்கிட்ட காவேரி சொல்கிறாங்க. அவ்வளோதானே காவேரி, எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிவின், நான் அந்த இடத்துல சொல்லலை, இனிமேல் நீ யமுனாவை எப்படி சமாதானப்படுத்தி யமுனா கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ நீங்கள் அப்படி பேசி அவ கூட நீங்கள் சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கள் நிவின். என்கிட்ட அடிக்கடிக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யமுனாவோட கோவம் இன்னும் தான் அதிகமாகும், அவள் புரிஞ்சிக்காமல் பேசுகிறா, அவள் சின்ன பொண்ணு, அவகிட்ட பேசி நீங்கள் புரிய வைங்க, இனிமே நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க, இதனால தான் நான் யமுனா சண்டை போடுறா, நான் எதுவுமே எதுவாக இருந்தாலும் குமரன் மாமாவை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. இங்கே ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. நிவினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை எப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்செட்டோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம்
குமரனுமே ஏன் காவேரி நிவின் கிட்ட இப்படி பேசின, இது நீ பேசின உடனே அவனுடைய மனசு எவ்வளோ காயப்பட்டுச்சுன்னு பார்த்தியா இல்லையா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே நிவின் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, இனிமே யாருக்கும் என்னால் எந்த ஒரு கஷ்டமும் வேணாம், நிவின்குமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. யமுனா நிவின் கிட்ட ஆல்ரெடி என்னையும் நிவின் வச்சு சந்தேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா, பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அடிக்கடிக்க நிவின் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து நின்றா அது யமுனாவுக்கு தெரிஞ்சால் அதுவுமே ஒரு பிரச்சனையாகும். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க 2 பேரும் அன்னோனியமாக நல்ல சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் நான் எப்படி வந்து நிவின் கிட்ட பேச வேண்டியதாயிடுச்சு மாமா. அதெல்லாம் நிவின் புரிஞ்சுப்பாரு, நீங்கள் விடுங்க. நான் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா உங்ககிட்ட கேட்குறேன். நான் பசுபதி கிட்ட ஆல்ரெடி பசுபதியை வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க பிடிச்சிருவாங்க. நீங்களும் எதை நினச்சி கவலைப்படாதீங்க மாமா. அக்காவை போய் பாருங்கள். இது என்னுடைய வாழ்க்கை, இனி நான் பார்த்துக்கிறேன். யாரும் என்னுடைய வாழ்க்கையை நினச்சி இனிமேல் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்கே காவேரி வந்து ரொம்ப வந்து பேசிடுறாங்க. இதை கேட்டுதான் குமரனுமே இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு கங்கா கிட்ட நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. காவேரி ஏன் இப்போ ரொம்ப மாறிட்டா, என் விஜயோட சித்தி வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் காவேரி ரொம்ப மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது, விஜய் மேலே உயிராக இருந்தா காவேரி இப்போ விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்தா விஜய்க்கு தான் பிரச்சனைன்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் எப்படி போய் விஜய் கூட சேர்ந்து வாழ்வா. அந்த ஒரு கஷ்டத்தில் நாம் எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசுகிறா. விஜய் விட்டு அவள் முழுசாக விலகணும்னு நினைக்கிறா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கே கங்காவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே சீக்கிரமாக ஒரு முடிவு கிடைக்கும் கங்கா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து குமரன் வந்து கங்கா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதான் நிவினுமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இப்போ யமுனாவும் அடுத்தபடியாக நிவின் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, என்ன காவேரி இன்னைக்கு உங்களை பார்க்க வரலையா, இல்லை உங்ககிட்ட ஃபோன் பேசலையா, அதனால தான் சார் அப்செட்டாக இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேசிடுறாங்க. இங்கே பாரு, இனிமே காவேரி என்னை வச்சு தப்பாக பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்டியா. நான் ஒன்றும் காவேரியை பார்க்க போகல, காவேரி என்கிட்ட ஃபோன் பண்ணவும் இல்லை, நான் அவளை பார்க்க பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிக்காதீங்க. நீங்கள் இப்போ எங்கே போயிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அதான் தெரியுதில்ல, அப்போ எதுக்காக என்கிட்ட திரும்பவும் கேட்டுக்கிட்டு இருக்க, வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து உள்ளே போயிடுறாங்க. இங்கே யமுனா வந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. என்ன இவர் எப்போயுமே திருந்தவே மாட்டேன்றாரு, அதே நினப்பாடே இருக்காரு அப்படின்ற மாதிரி இங்கே யமுனாவும் கோவத்தோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது, பசுபதி பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்களா போலீஸ், என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.